ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னது மாதிரியே சரி ஒரு மாதம் கிட்ட வந்து நம்ம டிஃபன் ஐட்டம் இந்த மாதிரியே போட்டுட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையும் நைட்டு மட்டும் டிஃபனு, பரோட்டா அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் கடையில் வந்து போட்டுட்ருந்தோம். மத்தியானத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் மத்தியானம் சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து நல்லா செஞ்சு கொடுப்பாரு. அவர்கிட்ட கேட்டேன், இது மாதிரினா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னா உங்களுக்கு நான் ₹500 தந்துடுறேன். ஒரு 4 வகையான வெரைட்டி ரைஸ் மட்டும் பண்ணணுண்ணே, தயிர் சாதம், லெமனு, அதுக்கப்புறம் பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு 4 இது மட்டும் பண்ணணுண்ணே, சாம்பார் சாதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் சரி ஓகேப்பா ₹500ன்னா ஒரு ஓகே தான், எனக்கு ஓரளவு ஒரு 3 மணி நேரம் தானே வேலை இருக்கும், பிரச்சனை இல்லை, நான் ₹500 தரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் மறுநாள் வந்து இருந்து அவரும் வந்து மத்தியானம் வர ஆரம்பித்தார். அவர் நல்லா செய்வார். எல்லா விசேஷத்துக்கும் வந்து எனக்கு வந்து ஓரளவு தெரியும், அவங்க வந்து ஓரளவு நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து விசேஷத்துக்கெல்லாம் வந்து நிறைய பேர் அவங்கள தான் புக் பண்ணுறாங்கங்கிறதுனால அவர் மத்தியானம் மட்டும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு ஈவினிங் தான் ஃபங்க்ஷன், இல்லை காலையில் ஃபங்க்ஷனாக தானே இருக்கும், அதனால் காலையில் வேலைக்கு போயிடுவார். இல்லாத நாளில் மட்டும் கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணிக்கிறது அப்படியே போயிட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் அவர் மட்டும்தான் வந்து வேலைக்கு வந்தார். ஒருத்தர் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு அந்த பார்சல்லாம் கட்டி கொடுக்குறதுக்கு, அப்புறம் அம்மாவும் ஹெல்ப் பண்ணதுனால நானும் இருந்ததுனால ஒருத்தர் மட்டும் வேலைக்கு வச்சுட்டோம். அவங்க சம்பளம்லாம் போக செலவு பண்ணது எல்லாம் போக எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 வந்து ஓரளவு லாபம் கிடச்சிச்சு. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு, இதில் நல்ல லாபம் தரக்கூடியது தான். ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே நான் பண்ண பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே லாபம் வர பிஸ்னஸ் தான் இல்லைங்கள, இருந்தாலும் வந்து இதில் டெய்லி லாபம் இருக்குது, நம்ம போடுற முதலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இந்த கடையிலேருந்து நீ மாற்ற வேண்டாம்ப்பா, பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, இதை சேர்ந்தாப்புலேயே தான் ஒரு கடை வந்து பூட்டியிருக்குல்ல, அதை வந்து நம்ம சாப்பாடு இதெல்லாம் வந்து பார்சல் கட்டுறது, அதுக்கு கொண்டு வச்சுக்கிறது, ஏன்னா இது வந்து வசதி பத்தலை அந்தளவுக்கு அப்படிங்கிறதுனால அங்கே உட்காந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட விரும்புகிறவங்க ஹோட்டலாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வருவாங்கப்பா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு கடை வந்து ரொம்ப நாளாகவே பூட்டி தான் இருந்துச்சு, யாரும் வரலன்னு தான் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கடையை வாங்கி க்ளீன் பண்ணோம். அதில் ஒரு 25 பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டேபிள் இதெல்லாம் வந்து ரொம்ப காசு கூடலாம் நம்ம வாங்காமல் ஓரளவு நம்ம பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி வந்து ஓரளவு வந்து டேபிள் இதெல்லாம் வாங்கினோம். வாங்கி அதை வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஓரளவு எல்லாம் இது பண்ணோம். ரொம்ப பரவாயில்ல, பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லபடியாக இதாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மத்தியானத்துக்கு ஒரு நான்வெஜ்ஜுக்கும் ஒரு மாஸ்டர் செஞ்சேன். ஏன்னா வந்து சைவம் மட்டும் செய்கிறவங்க, அசைவமும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு வராங்க, நான்வெஜ் பிரியாணி அந்த மாதிரி சில சாப்பாடுகளும் கேட்டு வராங்க. அப்படிங்கிறப்போ இல்லைங்கிறப்போ அவங்களுக்கு வேறு கடையை தேடி தான் போகிறாங்க. அதனால நம்ம அதுக்கு ஏதாச்சும் மாஸ்டர் இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தேடினேன். ஏன்னா நல்லவங்களாகவும் இருக்கணும், கொஞ்சம் சம்பளமும் நம்மளுக்கு நல்லா சமைக்கிறவங்களாக இருந்தாலும் ஓரளவு சம்பளமும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் அப்புறம் வந்து தேடிட்டு இருந்தப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரன் வந்து சொன்னாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவர் வந்து நல்லா சமைப்பார்ப்பா, நீங்கள் வேணால் அவரை கேட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே, நம்மளுக்கும் வந்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலே போய் பார்த்தேன். அவர் அப்போ தான் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இப்போ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து கொஞ்சம் ஒரு 10 நாள் ஆகுது. எங்கேப்பா கடை என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டார். நானும் ஓனாக தான்ப்பா கடையெல்லாம் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியலப்பா, பிள்ளைங்கள்லாம் வெளியூர் போயிட்டு அவனுங்களாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க, அதனால வந்து நான் ரொம்ப இடத்துக்கு வேலைக்கெல்லாம் போகிறதில்லப்பா, நானே வந்து ஏதாச்சும் ஒரு கடையாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம டெய்லி சமைக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு தான் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் சொன்னாங்க, இது மாதிரி ஆட்டோக்காரண்ணன் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னோன்னே, தெரியும் தெரியும், அவன் என் ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னோடனே சரி சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நான்வெஜ் வந்து ஓரளவு சமைக்கணும், ஹோட்டல் வச்சுருக்கோம், மதியானம் வெஜ்ஜும் சமைக்கிறாங்க, நான்வெஜ்ஜும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு
இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கொடுங்கப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே நான் 700 800 தரேன், என்னால் அவ்வளோதானே தர முடியும், ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே அது போதும்ப்பா நான் பார்த்துக்கிறேன், 700 800 வந்து போதும், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 750 கொடுத்தீங்கன்னா போதும், 50 பெட்ரோலுக்கு 800 தந்தீங்கன்னா போதும் அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லா வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இது பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அடுத்த பங்கில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.